நானும் இந்த விஷயங்கள எளிதா கடந்து போயிடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனாலும் அப்படி முடியல. ஏன்னா, சில விஷயங்கள் எனக்கு தோணுது. அத நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். பணம் உள்ளவங்க பிரபலமாவறதுக்கும், பணம் இல்லாதவங்க பிரபலமாவறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இந்த நிகழ்வ பத்தி எனக்கு தோணுது. நெறைய பேர் நெறைய விதங்கள்ல யோசிக்கலாம். அவங்க ஓவர் பிரபலமாயிட்டாங்க. அதனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இதுவே ஒரு நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தோட ஒரு வாழ்ற ஒரு பொண்ணு ஃபேமஸா இருந்துச்சுன்னா, அவங்க சுத்தி ஒரு 4 பேர் புரொடெக்ஷனுக்கு இருப்பாங்க. அவங்க அப்பாவோ, அண்ணனோ, தம்பியோ யாரோ இருப்பாங்க. ஆனா, இவங்க வந்து அடிப்படையிலேயே ரொம்ப ஏழ்மையில வாழக்கூடிய ஒரு குடும்பம். இவங்கள பாதுகாக்கிறதுக்குலாம் பெருசா ஒரு பாடி கார்ட்ஸோ அப்படிலாம் யாருமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்த பயன்படுத்திக்கிட்டு ஈஸியா எல்லாரும் அவங்கள அணுகுறாங்களோன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே புகழ், பிரபலம், பணம் எல்லாத்தையும் விரும்பக்கூடியவங்க தான். ஆனாலும் அது எல்லாமே அந்த புள்ளைக்கு கிடைச்சும், அதாவது பணம் கிடைக்கலன்னு சொல்லலாம். அந்த பிரபலம், புகழ் எல்லாமே கிடைச்சும், ஏன்டா கிடைச்சதுன்னு யோசிக்கிற அளவுக்கு சுத்தி இருக்கிறவங்க மீடியா வந்து அவங்கள பாடாப்படுத்திடுச்சுன்னு தான் சொல்லலாம். பாவங்க அதுலேருந்து மீண்டு வர்றது.